என்ற பேரில் நம்முடைய ஆற்றிலிருந்து செயல் வீரர் அன்பு என்ற முப்பெருவிழா என்ன அந்த 3 தேதிகளுக்கும் உள்ள தொட்டி எங்கும் முப்பெரும் விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பக்க கடல் தாண்ட தமிழகமே நீ எப்போது தலைவர போகிறாய் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்த உழைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் செப்டம்பர் 1900 முதல்வர் கலைஞர் அவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் 178வது வட்டத்தில் இருக்கின்ற செயல் வீரர்கள் ஒவ்வொருவராக செயல்படுவார்கள். நீங்கள் இதே தேர்தலில் எடுத்துக்கொண்டால் 108வது 176 வட்டத்தில் எந்த அளவுக்கு 2026 நடைபெறுகின்ற செங்கோட்டையில் முதலமைச்சராக அமர வேண்டும் என்பதை சொல்ல கடமைப்பட்டு வருகிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு செய்ய வேண்டிய அத்துணை செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் நம்முடைய அருமை அண்ணன் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அண்ணன் மாஸ்டர் அவர்கள் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் இந்த வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்கள் தெரியும், பேர் சொல்ல அணிக்கும் தெரியும், யார் வேலை செய்வாங்கன்னு தெரியும். மொத்தம் 17 பாகமாக இருந்த அந்த வார்டு, அதில் ஒரே ஒரு வார்டில் மட்டும்தான் அந்த பிராமண சமுதாயம் இருக்கிற வார்டில் மட்டும்தான் மைனஸ் வரும். மீதி 16 வார்டுலையும் ப்ளஸ் தான் வரும். அது பெருமையாக நான் மாவட்ட செயலாளர்ட்டையும் சொல்லியிருக்கேன், வட்ட செயலாளர்ட்டையும் சொல்லி பகுதி செயலாளர்ட்டையும் சொல்லியிருக்கேன். இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் கழக தோழர்கள் நிறைந்த ஒரு வார்டு வட்டம். அந்த வட்டத்தில் வந்து பாத்திமனை பற்றி சொல்லணும்னா பாஸ்கரன் அவர்களே, பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஐமா சுசேகர் அவர்களே, பல்லவர்களிலே என்னெல்லாம் இதற்கு அளவிலே வரவேற்பதை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சூர்யாமணி அவர்களே, அவைத்தலைவர் பாபு அவர்களே, வட்டக்கழகத்தின் துணை செயலாளர் மனோகரன் அவர்களே, நடக்கும் அரசியல் போர்க்களத்தில் அதிசயமாக இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் முதற்கால செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தொண்டர்களின் பாதுகாவலர் அன்றைய அண்ணன் அவர்களே, கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் கூட சமைக்கிறது என்பது போல எப்போது அழைத்தாலும் எங்களுக்கு ஓடோடி விட்டு தோளோடு தோல்விக்கக்கூடிய அந்த நசல் மோகன் அவர்களே, கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த வேளச்சேரி அவர்களே, கழகத்துடைய இதயமாக கருதக்கூடிய பொதுக்குழுவாக திகழக்கூடிய அண்ணன் என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் அவர்களே, வழக்கறிஞர் மாவட்ட வழக்கறிஞருடைய செயலாளர், நான் மேடையிலே நிற்பதற்கு அவரும் ஒரு பிள்ளையார்பள்ளி கோட்டை செயலாளர் அண்ணன் சர்தாரம் அவர்களே, கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பு நிர்வாகிகளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் எம்.ஏ. சங்கர் அவர்களே, அருமை அக்கா சே. மொய்தி அவர்களே, அருமை தம்பி தில்லிகுமார் அவர்களே, இறுதியாக நல்ல தமிழிலே நன்றி உரையாற்றிருக்க கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களை நாங்கள் அழகியவில்லை என்பதை இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கு எடுத்து சொல்லி மாநகராட்சி மாவட்ட உறுப்பினரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மழை காலத்திலே இந்த வருஷம் நாங்கள் புதுசாக பாரதி நகர், பெரியார் நகர், பெரியார் நகர் பாகம் 2, உதயம் நகர், இப்படி இந்த சச்சியானந்த ஆசிரமம், இந்த மாதிரி பகுதிகள் இந்த 1.5 வருஷமா நாங்கள் இந்த பகுதியில் வந்து நான் பணியாற்றிருக்கிறேன். எங்கள் நிர்வாகிகளோடு இங்க இருக்கிற நிர்வாகிகள் இருக்கும்போது இதற்கு முன்னால் ஒரு 7 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் அந்த பகுதியில் வேலை செஞ்சோம். அந்த பகுதியில் எங்களுக்கு மழையினால பெரிய பாதிப்பே இருக்காது. ஆனால் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 6 நாட்கள் அல்லும் பகலும் மாவட்ட பாலாஜியும் பகுதி துணை செயலாளர் சங்கரும்
இருக்கிறோம். அந்த 4 பேர் தான் இதே போகணும். போன வாயில போட வச்சுக்கிட்டு நிறைய போட்டுட்டு செஞ்சு பல அமைச்சர்கள் போய் அமைச்சர் வழியாக கூட சிறப்பாக பணியாற்றோம். எங்களால் முடிந்த மக்களை முழுசா திருப்திப்படுத்த முடியவில்லை என்றாலும் கூட எங்களால் முடிந்த அளவுக்கு புது அனுபவம் அந்த மாதிரி வேலையில் இருக்க இருக்கக்கூடிய மணிமார்களாக இருந்தாலும் சரி, அவங்க உடல் பணியாற்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவங்க தொழில் எல்லாம் பணியாற்றாங்க. நம்ம நடந்ததான் சொல்ல முடியும். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் சோழமலையில தொடங்கி அப்படியே அடுத்து பட்டுக்கோட்டையாக தெரு, புத்தர் தெரு, இமானுவேல் தெரு, அப்படியே தொடர்ந்து திருவள்ளுவர் தெரு, ராஜ்யபால் தெரு, அத்தியமான் தெரு, ராஜர் தெரு, ராமசார் தெரு, கல்லாரி தெரு, 1, 2, 3 நேதாஜி தெரு, இப்படி இருக்கிறது லாஸ்ட்ல பழனி தெரு வரைக்கும் அவரும் வந்து கூட கிட்டத்தட்ட கவுன்சிலர் வந்து இந்த வார்டில் மட்டும் சொல்ல முடியும். அவர் சட்டமன்ற உறுப்பினர் 8 வார்டிலையும் அவரால் முடிந்த பணிகளை சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். ஆக நிறைய பேர் பேசுறதுக்கு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் காத்திருக்கோம். எல்லாரும் பசியோட காத்திருப்பீங்க. அதனால தலைவருக்கு வழியிட்டு தலைமையிலே தளபதியார் இளம் தளபதியார் உதயநிதி அவர்களை வலுப்படுத்துகின்ற வகையிலே சிறப்பாக பணியாற்ற வேண்டும். கடந்த நாடாளுமன்றத்திலே பணியாற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் உங்களுக்கு நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய வட்ட கழக செயலாளர்கிட்டயோ கொடுத்தீங்கன்னா அவர் பகுதி செயலாளர் மூலியமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொண்டு போய் வேலையை துரிதப்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வாக்காளர் சரிபார்ப்பு நடத்துவாங்க. வாக்காளர் சரிபார்ப்புல முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களை நீங்க அதை கண்டிப்பா சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேர் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் இருக்கா, நம்மளுடைய இன்சியல் கரெக்டா இருக்கா, எழுத்து பிழை இல்லாம இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் முக்கியமான தேவைகள். காரணம் என்னன்னா இதுல எல்லாமே அண்ணா திமுககாரங்க எந்த மாதிரியான தில்லுமுள்ளு பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாது. அதெல்லாம் கவனம் செலுத்துங்க. இரட்டை பதிவு இருந்தா ஒரு பதிவு எடுத்துடணும். காரணம் என்னன்னா இப்ப நான் என்ன மட்டுமே சொல்லலாம். என்னுடைய ஓட்டுல இரட்டை பதிவு இருந்துச்சுன்னா ஒரு பதிவு எடுத்தேன். காரணம் என்னன்னா இரட்டை பதிவு இருந்ததுன்னா நான் மாமன்ற உறுப்பினர் இருக்க முடியாது. அது தேர்தல் கமிஷனால் ரத்து செய்யப்படும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க கவனத்தில் கொண்டு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இறப்பு சான்றிதழ் எடுத்து வச்சு இறந்தவங்க பேர் எடுங்க. முகவரி மாற்றம், இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் நம்ம இப்பத்திலிருந்து ஆரம்பிச்சு போயிட்டு தான் இருக்கணும். இந்த வார்டில் உங்களுக்காக தான் நான் வந்து வேலை செய்ய வந்திருக்கேன். நான் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும், என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களாம் ஓட்டு போட்டதுனால தான் இங்க மேல நான் உட்காந்துருக்கேன். நீங்க ஓட்டு போட்டதுனால தான் இவங்க எல்லாருமே மேல இருக்காங்க. யாரும் உங்களுக்கு குறைச்சு மதிப்பிட முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வார்டுல நமக்கு தேவையான முக்கியமான பணிகள், கல்விக்கு புதிய கட்டடம் கட்டி தந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம திட்டத்துல உங்களை மாதிரி பல்வேறு ஆளுகிட்ட உதவி பெற்று அந்த குளத்தை சீரமைக்கிறதுக்கும் டெண்டர் எடுத்து வேலை ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப பல்லு அதிகமா இருக்கிறதுனால அது முக்கியமான வல்லுநர்களை வச்சு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு கொஞ்சம் கால தாமதமாகுது. இந்த பகுதியில் கூட நமக்கு நம்ம திட்டத்துல சொந்த முயற்சியில் ஒரு தெரு போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் இன்னும் ஒரு 10 நாள்ல முடிஞ்சிடும். ஒரு 20-30 ரோடு 2023 டெண்டர் விட்டு டெண்டர் எடுத்துட்டாங்க. என்ன காரணம் தெரியல. அந்த டெண்டர் எடுத்தவங்க இன்னும் ரோடு போடல. அந்த ரோடு போட்டுருந்தா நாம வார்டு போர்டு கொடுத்தோட கேட்பேன். அந்த ரோடு தேர்தல் எம்பி தேர்தலுக்கு முன்னாடி போட்டுட்டீங்கன்னா எனக்கு கூடுதலா 2000 ரோடு கிடைச்சிருக்கும். அது கட்சிக்காரர்களையும் பார்த்துக்கணும். விஸ்வநாதன் சார் மேலிட பொறுப்பாளர்கள் அதெல்லாம் சொல்லுங்க. கட்சிக்காரங்கெல்லாம் ஊற்றி கொஞ்சம் காட்சி இருக்குது, கையில கொஞ்சம் பசிய தளர சொல்லுங்க என்று கேட்டவனாக இந்த அருமையான நேரத்தில் உங்களோடு பார்த்ததுல ஒரு மகிழ்ச்சி. மழை காலத்தில்
நல்லா தெரியும் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கோம் அப்படின்னு. அதே நேரத்தில் தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அப்பப்போ அந்த கரெக்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட போய் கொடுத்துருக்கோம். எல்லா அஃபீஷியல்ஸுக்கும் எல்லா மெட்டரும் நம்ம தொகுதியை பற்றி இருக்கு தெருவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வேலை செஞ்சுருக்கோம். நல்ல ஒரு சுயவை எதிர்பார்க்கிறது நம்பியோடாக இந்த அருமையான வார்த்தை நிறைவேற்றதுக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். சொன்னது கரெக்டா? எல்லாம் அங்கீகரிக்கிறாங்க என்னுடைய கருத்தை. எல்லாம் என் கருத்தை அங்கீகரிக்கிறாங்க. நீங்க நாடு தெரிவிச்சிருக்கிறது கூறியவராக விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க முகத்தை பார்த்தா யாரும் கஷ்டப்படுறதா தெரியல. எல்லாம் சந்தோஷமா ஆச்சரியக்கிற மாதிரி இருக்கு. யாரு எல்லாம் கையில செயின், கழுத்துல செயின், காலில கையில பெரிய மோதிரம், யாரும் கஷ்டப்படுறதா தெரியலங்க. எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்க. அதனால காரணம் என்னன்னா ஆட்சியை பத்தி இல்ல, அவங்க ஒரு தொழில் இருக்கு. அதிமுக ஆட்சி வச்சு வாங்குவான், நம்ம தொழில் செய்து வாங்குவோம். அவங்கதான் அவருடைய தலைவர் இருக்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்ல கேட்டுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி எதுக்கு வரணும் நான் விரும்புவேன்னா ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் அது இல்லாம இருக்கிறோம். நிம்மதியாக இந்த 5 ஆண்டு காலம் இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 1.5 வருஷம் ஜெயில் கிடையாது நமக்கு. இதான் ஜெயில் இல்ல, ஜெயில் இல்லாம இருக்கிறோம். ஏன்னா நான் சென்ட்ரலுக்கு 5 முறை போயிருக்கிறேன், கோயில்ல 2 முறை போயிருக்கேன். பல்வேறு போராட்டங்களுக்கு போயிட்டு இருக்கோம். அதனால நமக்கு ஆட்சி தொடர்ந்து இருக்கணும். 2026 நாம வெற்றி பெற போறோம். நம்முடைய கூட்டணி அப்படி, அது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும் வேலை செய்யக்கூடாது. இப்பவே அந்த பாகம் போகுது சொன்னாங்க இல்லையா.